நமசிவாய. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய திருவிளையாடல்களை இந்த கதாமிர்தம் நிகழ்ச்சி மூலமாக நாம் கேட்டுட்டு வந்துட்ருக்கோம். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை நாம் நேத்திக்கு கேட்டு அனுபவித்தோம். அவங்களுடைய கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. சாதாரண கல்யாணம்னாலே விருந்துக்கு கேட்கவே வேண்டாம். இதுவோ அந்த இறைவனுக்கும் இறைவிக்குமான திருமணம். கேட்கணுமா? அற்புதமான விருந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க, வாழ்த்தினாங்க, வாழ்த்துக்களை பெற்றாங்க, கிளம்பினாங்க. இப்போ மீனாட்சிக்கு ஒரே வருத்தம். எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க போய் பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி பார்க்குறப்போ இவங்க 2 பேர் மட்டும் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. போனாங்க சுந்தரேஸ்வரர்கிட்ட. இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடலை. கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பிடாம போனால் அது நல்லா இருக்காதுல்ல. நீங்கள் கொஞ்சம் வந்து கேட்குறீங்களா அவங்க ஏன் சாப்பிடலன்னு? சுந்தரேஸ்வரரும் வந்தார். சாப்பிடாமல் இருந்தவங்க 2 பேர் பதஞ்சலி, வியாகிரபாத முனிவர்கள். இவர் கேட்டார், ஏன் நீங்கள் இன்னும் சாப்பிடலை? பெருமானே, இது என்ன புதுசாக கேட்குறீங்க? நாங்கள் இருக்கிறது சிதம்பரத்தில். எங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோளே என்ன? உங்களோட ஆனந்த தாண்டவத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து ரசித்து அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கி உங்கள் நடனத்தை நாங்கள் பார்க்கவே இல்லையே. இந்த நடனத்தை பார்க்காம நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? எங்களுக்கு எப்படி அதுக்கு மனசு வரும்? சிவபெருமான் பக்தர்களுக்கு என்ன வேண்டினாலும் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் கடவுள். தன்னுடைய பக்தர்கள் தன்னோட கல்யாணத்தில் சாப்பிடாமல் இருக்கிறத அவரால் ஏற்றுக்க முடியுமா? உடனே சொன்னார், அவ்வளோதானே, என்னோட நடனத்தை உங்களுக்கு பார்க்கணும். இதுக்கே எவ்வளோ கஷ்டம்? இதோ இப்போவே உங்களுக்காக நான் இங்கே நடனம் ஆடுறேன். உடனே அங்கே வெள்ளி அம்பலம் உருவாச்சு. நடனமாட ஆரம்பித்தார் சிவபெருமான். தீமித தீமித தீமி தீமி கிட கிட தோம் 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 தரி கிட தரி கிட தக தோம். தீமித தீமித தீமி தீமி கிட கிட தோம் 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 தரி கிட தக தோம். தஜ்ஜம் தக்கஜம் தள்ளாங்கு தக்கஜம் தரிகிட தக்கஜம் தள்ளாங்கு தக்கஜம் தாம். தன்னுடைய திருமணத்தில் தானே சிவபெருமான் நடனம் ஆட 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 அங்கே இருந்த எல்லாருக்கும் அப்படியே புல்லரிச்சது. என்ன பாக்கியம் செஞ்சுருக்கோமோ இப்படிப்பட்ட ஒரு நடனத்தை நாம் இங்கே பார்க்கறதுக்கு. பதஞ்சலிக்கும் வியாகிரபாதருக்கும் கேட்கவே வேண்டாம், மன நிறைவு. போய் உணவு எடுத்துக்கிட்டாங்க. தன்னுடைய பக்தர்களுக்காக வெள்ளி அம்பலம் காட்டியது இறைவனுடைய திருவிளையாடல் இல்லையா? இவங்க சாப்பிட்டாச்சு, கிளம்பிட்டாங்க. மீனாட்சியும் காஞ்சனமாலையும் போய் பார்த்தா சமையக்கட்டில் சாப்பாடு அவ்வளோ மீதம் இருந்தது. ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. என்ன, இவர் சுந்தரேஸ்வரர் பக்கத்துலேருந்து நிறையா பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இவ்வளோ சாப்பாடு மிஞ்சி இருக்கே. மீனாட்சி போனாங்க சுந்தரேஸ்வரர்கிட்ட, போய் சொன்னாங்க, என்னங்க சாப்பாடு அவ்வளோ சமைச்சிருக்கோம், எல்லாம் மிஞ்சி போச்சே, உங்கள் பக்கத்துலேருந்து பெருசாக யாரும் வந்து சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே, இப்போது உணவை வந்து வீணடிக்கலாமா? நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, இன்னும் யாராவது சாப்பிடலன்னா வந்து சாப்பிட சொல்லுங்கள். சிவபெருமானுக்கு அதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்த அந்த கருத்து புரிஞ்சுது. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். கவலைப்படாதம்மா, இதோ அனுப்புகிறேன். சுற்றி முற்றி பார்த்தாரு. அங்கே சிவபெருமானுடைய கொடையை தாங்கிட்டு இருந்த குண்டோதரன் இருந்தான். கூப்பிட்டார், குண்டோதரா இங்கே வா, சாப்பிட்டியா நீ? இல்லை பெருமானே, நான் இன்னும் சாப்பிடலை. தான் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா, அனுப்பிச்சி வச்சாரு சிவபெருமான். மீனாட்சி பார்த்தாங்க, இவ்வளோ சாப்பாடு மிஞ்சி இருக்கு, ஆனால் இந்த குண்டோதரன் இதனது குட்டி பூதமாக இருக்கான், இவன் என்னத்தை பெருசாக சாப்பிட்ற போகிறான்? சிவபெருமானை பார்த்து சொன்னாங்க, குண்டோதரன் வரட்டும், நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், இருந்தாலும் இன்னும் உங்களுடைய மற்ற பூதங்களையும் அனுப்பிச்சி வைங்க. சரி சரி, நீ முதல்ல போய் அவனுக்கு உணவு கொடு, நான் மற்ற பூதங்களையும் அனுப்பிச்சி வைக்கிறேன். குண்டோதரன் உள்ள நுழைய குண்டோதரனுடைய வயத்தில் வாகை தீ அப்படிங்கிற கடும் பசியை உண்டாக்கினார் சிவபெருமான். உள்ள நுழைஞ்ச குண்டோதரனுக்கு சுற்றி முற்றி பார்த்தா பசி அப்படி கப 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 கபன்னு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. மீனாட்சி சொன்னாங்க, வாப்பா, நான் இங்கே உனக்கு இலை போடுறேன். இல்லைம்மா, இலையிலலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நேராக உள்ளே போனான் குண்டோதரன். அங்கே இருந்த புளியோதர மலையும் தயிர் சாத மலையும் அன்ன மலை அத்தனையும் அப்படியே லபக்கு லபக்குன்னு விழுங்கினான். அது மட்டுமா, பெரிய பெரிய அண்டாக்களில் ரொம்ப இருந்த பாயசமும் சாம்பாரும் ரசமும் எல்லாத்தையும்
நிமிஷத்தில் காலி பண்ணிட்டான். இத்தனையும் பண்ணியும் குண்டோதரனுக்கு பசி தீர்ந்த பாடில்லை. பசி 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 பசின்னு அவன் அலைய, ஒருத்தர் பசின்னு சொல்லும்போது எப்படி உணவு கொடுக்காமல் இருக்க முடியும்? அப்புறமா சமைக்கிறதுக்காக வச்சுருந்த அத்தனை காய்கறிகளையும் அத்தனை தானியங்களையும் கூட குண்டோதரன் எடுத்து விழுங்கிட்டான். அப்படியும் அவனுக்கு பசி தீரலை. என்னோட பசி தீரவே இல்லை, இங்கே இருக்கிற பாத்திரங்களெல்லாம் கூட நான் விழுங்கிடட்டுமா அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு பசி. மீனாட்சி அம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓடினாங்க சுந்தரேஸ்வரர்கிட்ட. பெருமானே, நான் செஞ்சது தப்பு தான், நான் கொஞ்சம் அகந்தையில் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டேன், இப்போ ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, அவன் பசி பசின்னு துடிக்கிறத என்னால் பார்க்க முடியல, அவனோட பசியை தீர்க்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. இந்த உலகை ஆளும் அந்த பெருமானுக்கா தெரியாது எப்படி அதை வந்து தீர்க்கணும்னு? அன்னபூர்ணியை வேண்டினார், அன்னக்குழிகளை உருவாக்கினார். அந்த அன்னக்குழிகள்லேருந்து அன்னமும் தயிரும் பாலும் நிறைய வந்து கொண்டே இருந்தது. குண்டோதரனை கூப்பிட்டாரு, இந்தாப்பா சாப்பிட இங்கேருந்து. குண்டோதரனும் அந்த குழிகள்லேருந்து வந்த அன்னத்தை அள்ளி அள்ளி சாப்பிட சாப்பிட மெதுவாக அவனுடைய பசியும் தீர்ந்தது. குண்டோதரனுக்கு அந்த கடும் பசியை உண்டாக்கி அந்த பசியையும் அன்னக்குழிகள் மூலமாக தீர்த்து வச்சது இறைவனுடைய அற்புதமான திருவிளையாடல் இல்லையா? பசி தீர்ந்துடுச்சு, ஆனால் பிரச்சனை தீரலை இன்னும். ஏன்னா பசி தீர்ந்த உடனே குண்டோதரனுக்கு அடுத்தது தாகம், தாங்க முடியாத தாகம். தண்ணி தண்ணி தண்ணின்னு அலைய ஆரம்பிச்சுட்டான். எவ்வளோ உணவு சாப்பிட்ருக்கான், அப்போ எவ்வளோ தாகம் இருக்கும் குண்டோதரனுக்கு. அங்கே மதுரையில் இருந்த எல்லா நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணியும் குடிச்சாச்சு. இப்போ எங்கேயுமே தண்ணியே இல்லை. இப்போ குண்டோதரனுடைய தாகம் எப்படி தீரும்? பசியை கூட தாங்கிக்கலாம், தாகத்தை தாங்க முடியுமா? தாகம் தாகம் தாகம்னு அவன் அரற்ற அரற்ற சிவபெருமான் சொன்னார், இருப்பா, உன் பசியை தீக்க தெரிஞ்ச எனக்கு தாகத்தை தீக்க தெரியாதா? கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைமையில் இருந்த கங்கையை கூப்பிட்டார். இந்தாம்மா, இங்கே நீ இறங்கி ஒரு நதியாக ஓட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இறங்கி போ. கங்கையும் சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்க, வேண்டுகோளுக்கு இணங்க கீழே இறங்கி ஒரு ஆறா வேகமாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தா, வேகவதி ஆறாக. சிவபெருமான் குண்டோதரனை பார்த்து சொன்னார், உன் கையை வச்சு இந்த தண்ணியை நீ அள்ளி அள்ளி குடி, உனக்கு தாகம் தீரும். குண்டோதரனும் வந்தான், தன்னுடைய கைகளை பரப்பி அங்கே வச்சு தண்ணியை அள்ளி அள்ளி குடிக்க குடிக்க குண்டோதரனுடைய தாகம் அப்படியே தீர்ந்து போச்சு. சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நதி குண்டோதரனை வை கை அப்படின்னு சொல்லி வைகைங்கிற பேரையும் வச்ச அந்த நதி ஒரு அற்புதமான, ஒரு புனிதமான, பாவங்கள் தீர்க்கக்கூடிய நதியாக இன்றைக்கும் மதுரை மாநகரில் ஓடிட்டுருக்கு. குண்டோதரனுடைய தாகம் தீர்க்க வைகை நதியை கொண்டு வந்தது இறைவனுடைய அற்புதமான திருவிளையாடல். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய.